அனைவருக்கும் வணக்கம். வெற்றியை தேடி பயிற்சி மையம் கடையநல்லூர். நம்ம மாணவர்களுக்கு எப்படியாவது ஒரு தேர்வில் வெற்றி பெற வேண்டும்னு ஒரு எண்ணம் இருக்குது. இன்றைக்கி நான் எதை பற்றி உங்கள்கிட்ட பேச வந்திருக்கேன் அப்படின்னா, எஸ்எஸ்சி 2026 அந்த தேர்வின் வெற்றி பெற என்ன செய்ய வேண்டும், ஒரு 5 கேள்விகளோடு நான் மாணவர்களை பார்க்க வந்திருக்கேன். 1. எஸ்எஸ்சி தேர்வு 2026 தேர்வின் வெற்றி பெற என்ன செய்ய வேண்டும்? நான் உடற்தகுதி தேர்வுக்கு சிறப்பாக தயாராக வேண்டுமா, அல்லது தேர்வுக்கு சிறப்பாக தயாராக வேண்டுமா, வீட்டிலிருந்தே படிக்கலாமா, அல்லது பயிற்சி மையம் செல்லலாமா, ஒரு சிறப்பான பயிற்சி மையத்தை நான் எப்படி தேர்வு செய்வது? இந்த மாதிரி சந்தேகங்கள் மாணவர்கள் மத்தியில் இருக்கும். முதல்ல எஸ்எஸ்சி 2026 தேர்வுக்கு நம்ம தயாராக முன்னாடி என்ன பண்ணணும், அந்த சிலபஸை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபிசிக்கல் நம்மளால் செய்ய முடியுமான்னு ஒரு எண்ணம் இருக்கணும். அந்த ஹைட் மெஷர்மெண்ட்டு நம்ம கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். 2வது கேள்வி, நான் உடற்தகுதி தேர்வு சிறப்பாக தயாராக வேண்டுமா, தேர்வுக்கு சிறப்பாக தயாராக வேண்டுமா? நமக்கு அக்டோபர் 25 கால்ஃபர் ஆக போகுது எஸ்எஸ்சி ஜிடி தேர்வு. ஜனவரி பிப்ரவரி எக்ஸாம் நடக்க போகுது. அடுத்து நமக்கு ஃபிசிக்கல் தேர்வு எப்படியும் தேர்தல் முடிஞ்சு செப்டம்பர் மாதம் அக்டோபர் மாதம் போயிடும் தேர்வுக்கு. ஜூலை செப்டம்பர் ஆச்சு போயிடும். 5 மாதங்கள் இருக்கக்கூடிய ஒரு மொத்தத்திலே 8 மாதங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஜிடி தேர்வுக்கு இப்போ இருந்தே நம்ம உடற்தகுதி தேர்வுக்கு கிரவுண்டுக்கு ஓடி ப்ராக்டிஸ் பண்ணதை நம்ம அந்த தேர்வுக்காக நம்ம தயாராக மாட்டோம். அதனால தான் தேர்வுகளில் மதிப்பெண் நமக்கு வரமாட்டுக்கு. ஒன்று, தேர்வில் நமக்கு மதிப்பெண் வராமல் இருக்கலாம், அப்படி இல்லை தேர்வில் கம்மியான மதிப்பெண் எடுக்கலாம், தேர்வில் ஃபெயில் ஆகலாம். இதனால் நம்மளால் அந்த தேர்வை கிளியர் பண்ண முடியலை. ஒரு நேரத்தில் ஆர்மிக்கோ போலீஸ்க்கோ போகும்போது உடற்தகுதி மட்டும் இருந்து எக்ஸாமை ஏதோ ஒன்று ஏயோ பியோ சியோன்னு அடிச்சு விட்டு வந்தால் பாஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் இன்றைக்கி நிலமை அப்படிலாம் மாறி இருக்குது. தமிழில் எக்ஸாம் இருக்குது. தமிழில் நிறையா ஸ்டூடெண்ட் தமிழ் படிச்சிருந்த ஸ்டூடெண்ட் நிறையா பேர் எழுதுதாங்க. எக்ஸாம் நல்லா படித்தவங்க ஈஸியாக அட்டன் பண்ணிட்டு போயிருந்தாங்க. நம்மளே நினைப்போம் ஒரு பையன் நல்லா குண்டு இருப்பான், அவனால் ஃபிசிக்கல் பண்ணவே முடியாது. ஆனால் எஸ்எஸ்சிஜிடி எக்ஸாம் பாஸ் பண்ணி ஃபிசிக்கல் அடிச்சுட்டு போகிறான். ஏன் அப்படின்னா அவன் எக்ஸாமுக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம். முதல்ல நம்ம தவறுதலாக ஃபிசிக்கலுக்கு இறங்கி ஃபிசிக்கல் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எக்ஸாம் படிக்க மாட்டோம். அப்போ ஃபஸ்ட்டு தயாராக வேண்டியது தேர்வுக்கு, எக்ஸாமுக்கு சிறப்பாக தயாராகணும். வீட்டிலேருந்து படிக்கலாமா, படிக்கக்கூடாதா, பயிற்சி மையம் போகலாமா? வீட்டிலேருந்து நம்ம ஒரு ஆப்பில் வர்ற ஒரு வீடியோ பார்த்தோ இல்லை ஒரு கொஸ்டினை பார்த்தோ நம்ம படிச்சிடலாம். டெஸ்ட்டுக்கு என்ன பண்ண, டெய்லி டெஸ்ட்டு வைக்கணும். ஏதோ ஒரு அகாடமியில் டெய்லி பாடம் நடத்தி டெஸ்ட்டு வைக்காங்களா, அந்த அகாடமி போய் ஜாயின் பண்ணுங்கள். டெய்லி டெஸ்ட் எழுதுங்க. இருக்க போகிற நாட்களில் வெறும் நமக்கு கொடுக்க போகிற ஒரு 90 நாட்களோ 100 நாட்களோ இருக்கும். அந்த 100 நாட்கள் தினமும் டெஸ்ட் எழுதணும், தினமும் படிக்கணும், தினமும் டெஸ்ட் எழுதணும். அந்த மாதிரி ஒரு அகாடமியை செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் அப்படி செலக்ட் பண்ணால் மட்டும்தான் ஜிடி எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். அப்படி டெய்லி எக்ஸாம் எழுதுங்க, டெய்லி படிங்க, டெய்லி டெஸ்ட் வைக்கிற மாதிரி ஒரு அகாடமியை பாருங்கள். ஏதோ ஒன்று நமக்கு போனால் நம்ம ஃபிசிக்கல் அடிப்பாங்க, ரவுண்டு அடிக்க வைப்பாங்க, சுற்ற வைப்பாங்க, ஸ்ட்ரென்த் இங்கே நிறைய பேர் இருக்காங்க, 300 பேர் இருக்காங்க, 400 பேர் இருக்காங்க, இங்கே போய் நம்ம சேர்ந்தால் பாஸ் பண்ணிட முடியும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம மாயத்தோட்டத்தில் அங்கே போனோம்னா நம்ம ரன்னிங் மட்டும் ஓடிக்கிட்டே இருப்போம். ஆனால் நம்மளால் படித்து பாஸ் பண்ண முடியாது. படிக்க வைக்கிறதுக்கு எங்கே நமக்கு தகுந்த இடம் இருக்கோ அதை பார்த்து கல்வியை முதல்ல தேர்வுக்கு தயாராகிருங்க. தேர்வுக்கு தயாரானால் அடுத்த இருக்க நாட்களில் நம்ம ஃபிசிக்கல் ஈஸியாக தயாராகிடலாம். ஒரு சிறப்பான பயிற்சி மையத்தை நம்ம எப்படி தேர்வு செய்யணும்னா, தினந்தோறும் எக்ஸாம் வச்சு டெஸ்ட்டு வச்சு நமக்கு பயிற்சி அளித்து நமக்கு நல்ல ஆசிரியர் இருக்காங்களா, ஒழுங்காக நமக்கு நடத்திட்டு இருக்காங்களா, டெஸ்ட்டு வைக்காங்களா, உடனே ரிசல்ட் சொல்லுதாங்களா, டெஸ்ட்டு மார்க் சொல்லுதாங்களா, அடுத்து நம்ம சந்தேகத்தை கேட்க முடியுதா, அந்த மாதிரி ஒரு பயிற்சி மையத்தை போய் நீங்கள் தேர்ந்தெடுத்து பயிற்சி பெறுங்க. எங்கேனாலும் பயிற்சி பெற்றுக்கோங்க. ஆனால் அந்த மையத்தில் தினந்தோறும் டெஸ்ட்டு வச்சு நம்மளை படிக்க வைக்காங்களான்னு பார்த்து சேருங்க. உடற்தகுதி தேர்வு மட்டும்தான் தயாராகணும் அப்படின்னு நினச்சி நம்மளோட மாணவர்கள் நிறையா பேர் தேர்வுகளில் கோட்டை விட்டுட்டுருக்கோம். தேர்வுகளில் நல்ல சிறப்பான மதிப்பெண் பெறுங்க. நம்மளோட பயிற்சி மையம் வெற்றியை தேடி பயிற்சி மையத்தில் அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து ஹாஸ்டல் வசதியோட எஸ்எஸ்சி ஜிடிக்கு சிறப்பான பயிற்சி வழங்கிட்டு இருக்கோம். யாராவது நம்மளுடைய பயிற்சி மையத்தில் விருப்பம் உள்ள மாணவர்கள், ஜாயின் பண்ண விருப்பம் உள்ள மாணவர்கள் நம்ம நம்பருக்கு கீழே உள்ள தெரிஞ்ச நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கான்டாக்ட் பண்ணி நம்முடைய பயிற்சி மையத்தில் பயிற்சி பெறுங்க. 2026 எஸ்எஸ்சி ஜிடியில் வெற்றி பெற அனைத்து மாணவர்களுக்கும் வாழ்த்துக்கள்.